விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் தூண்டில் வளைவு அமைக்க கோரி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். அவர்கள் மேலும் இது தொடர்பாக என்ன கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர்? விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே உள்ளது நடுக்குப்பம், சோதனைக்குப்பம், சந்திராயன் குப்பம் ஆகிய மீனவ கிராமங்கள். இங்கு 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்து இங்க வசிச்சு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பருவமழை வரும்போது புயல் நேரங்களிலும் அந்த கடல் சீற்றம் மற்றும் கடல் நீர் வந்து உள்ள புகுந்து படகுகள் மற்றும் வலைகள்ல வந்து சேதப்படுத்துதுன்னு அடிக்கடி வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. இதை தடுக்கும் விதமாக வந்து கடற்கரை கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் சொல்லிட்டு கடந்த 21 ஆண்டுகளாக வந்து கோரிக்கை வச்சுருவாங்க. இதுவரை அரசு வந்து செவிசாய்க்காததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டக்குப்பம் ரவுண்டானா பக்கத்துல வந்து கிழக்கு கடற்கரை சாலையோரம் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து தங்கள் குடும்பத்தினருடன் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும், இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க. டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஎஸ்பி சுனில் தலைமையில வந்து பேச்சுவார்த்தை அவர்கள் வந்து இதற்கான நடவடிக்கை சீக்கிரமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு உறுதியளிச்சது பேரு வந்து சாலை மறியல் வந்து இப்ப கைவிடப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.